அமெரிக்காவில் ஹாலோவின் திருவிழாவை ஒட்டி சிறுவர் சிறுமிகளுக்கு சாக்லேட் வழங்கி அதிபர் ட்ரம்ப் வாழ்த்து தெரிவித்தார். ஹாலோவின் திருவிழாவின் போது இறந்தவர்களின் ஆன்மா நம்மை நோக்கி வருவதாக அமெரிக்கர்கள் நம்புகின்றனர். அறுவடை முடிந்து குளிர்காலம் தொடங்கும் அக்டோபர் 31ஆம் தேதி ஆண்டுதோறும் அமெரிக்காவில் ஹாலோவின் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. வாஷிங்டனில் பொதுமக்களுடன் இந்த திருவிழாவை கொண்டாடிய ட்ரம்ப் தம்பதி விதவிதமாக உடையணிந்து வந்த சிறுவர் சிறுமிகளுக்கு பரிசு பொருள் வழங்கியும் ஆட்டோகிராஃப் போட்டுக் கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பாடகர் DJ மார்ஷ்மெல்லோ போல உடையணிந்து வந்த சிறுவனின் தலையில் சாக்லேட்டை பரிசாக வைத்து ட்ரம்ப் வாழ்த்து தெரிவித்த காட்சி சமூக வலைதளத்தில் வைரலானது. பிரிட்டன் மன்னர் சார்லஸ் தனது சகோதரரும் இளவரசருமான ஆண்ட்ரூவை அரச பங்களாவிலிருந்து வெளியேற்றியதுடன் அவரது பட்டத்தையும் பறித்தார். அமெரிக்காவைச் சேர்ந்த பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எஸ்பெனுடன் இளவரசர் ஆண்ட்ரூ தொடர்பு வைத்திருந்ததால் அவரது அரச பட்டத்தை பறிக்க வேண்டுமென பிரிட்டனில் பரவலாக குரல் எழுந்தது. மேலும் இருவரும் சேர்ந்து வர்ஜீனியா ராபர்ட்ஸ் என்ற பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் இதனால் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதை மறுத்த இளவரசர் ஆண்ட்ரூ தன் மீதான குற்றச்சாட்டு நிரூபணமானால் அரச பட்டத்தை துறக்க தயார் என கூறியிருந்தார். இந்த விவகாரத்தை தீவிரமாக பரிசீலித்த மன்னர் சார்லஸ் தனது சகோதரர் ஆண்ட்ரூவை அரச குடும்ப பங்களாவான பக்கிங்ஹாம் மாளிகையிலிருந்து வெளியேற உத்தரவிட்டதுடன் அவரது இளவரசர் பட்டத்தையும் பறித்தார். பிரிட்டன் மன்னர் குடும்பத்தை பொறுத்தமட்டில் அரச பட்டத்தை பறிப்பது மிகவும் அரிதான நிகழ்வாக கருதப்படுகிறது. இதற்கு முன்பு கடந்த 1919 முதல் உலகப் போரின் போது ஜெர்மனிக்கு ஆதரவளித்ததால் ஹானோவர் இளவரசர் எர்னஸ்ட் அகஸ்டஸின் அரச பட்டம் பறிக்கப்பட்டது. 106 ஆண்டுகள் கழித்து அதே போன்ற சம்பவம் இப்போது அரங்கேறி உள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.